வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனோட ரிசல்ட் இருக்கு அப்படிங்கறனால பிரீமியம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவுட் ஆஃப் மணில. சோ நம்ம ஆப்ஷன் பையிங்க நம்ம சூஸ் பண்றதோட ஆப்ஷன் செல்லிங் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வின்னிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். ரிட்டர்னும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமா கிடைக்கும். அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ஆப்ஷன்ல ட்ரேடிங் பண்றப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மணிக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்க பிரைஸோட அவுட் ஆஃப் மணில இருக்க எல்லா பிரைஸோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிறப்ப ₹0 வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. சேம் இந்த அவுட் ஆஃப் மணில இருக்க எல்லா வேல்யூமே 0 ஆகும். அப்படிங்கறனால இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியமும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படிங்கறனால நம்ம ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண போறோம். சோ இதை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல்ல மந்த்லி ₹10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நம்ம லாஸ்டா பை பண்ணிருக்க எல்லா ஷேருமே வந்து பாத்தீங்கன்னா 30%, 25%, 443%, அதுக்கடுத்து 50%, 4%, 28%, 75%, 48%, 82%, 37%, 11% அப்படின்ட்டு நம்ம பில்ட் பண்ணிருக்க எல்லா போர்ட்ஃபோலியோமே லாஸ்ட் 7 monthsல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஓவராலா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ₹1,38,242 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். இதுல ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 35% வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பை பண்ணி வச்சிருக்க எல்லா பொசிஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருக்க எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்றதுக்காக. சோ இதுல பேங்க் ஆஃப் பரோடா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ணிருக்கோம். சோ இது மார்க்கெட் பிரைஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம செல் பண்ணியாச்சு. சோ செல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 30% வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஓசி. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல நம்ம பில்ட் பண்ண போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செல் பண்றோம். இது மார்க்கெட்டோட பிரைஸ்ல நம்ம அகைன் வந்து பாத்தீங்கன்னா ரீபில்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் செல்லிங்ல நல்ல சான்சஸ் இருக்கிறதுனால இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்றப்போ ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பில்ட் பண்ணிருக்க போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்றோம். நமக்கு தேவை ரெவென்யூ. ஸோ லாஸ்ட் 7 monthsல 35% அப்படிங்கிறது ஒரு நல்ல ரிட்டர்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பாக்குறேன். அதனால நம்ம லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ 1 yearக்கு வந்து பாத்தீங்கன்னா 30% ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கூட நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம ஹையஸ்ட் பர்சன்டேஜா வந்து பாத்தீங்கன்னா IRFC வந்து பாத்தீங்கன்னா நம்ம பில் பண்ணிருக்கோம். 443% வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் எடுத்திருக்கோம். சோ இந்த ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்ணிருக்கோம். ஓவராலா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க எல்லா அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிருக்கோம். இதுல நம்ம ITC ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்கோம். அதுக்கடுத்து ரேணுகா சுகர்ஸ், டாடா கன்சியூமர், ECMI ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ ECMI ட்ரிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் ₹11 லாஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா செல் பண்றோம். ஸோ நம்ம ஓவராலா நம்ம வச்சிருந்த போர்ட்ஃபோலியோல இருக்க ஷேர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கம்பெனியோட ஷேர்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்கோம். ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்க அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீபில்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி மந்த்லி 10K இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ நீங்களும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாம். வீக்கோட கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா 6th June வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் தள்ளி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட் ஆஃப் மணில நம்ம சூஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைம் டிகே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இன்னைக்கு இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 22,600. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900. ஸோ 900 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தள்ளி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா புட் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் பண்றோம். எத்தனை லாட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 லாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்ணலாம். செல் பண்ணிட்டு நம்ம ஆட் பொசிஷன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆட் ஆயிருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹2,10,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கால் சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 900 பாயிண்ட்ஸ் தள்ளி அவுட் ஆஃப் மணி வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணுறோம். 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 5 லாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பில்ட் பண்ணிருக்கோம். 900 பாயிண்ட்ஸ் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் மணில வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிருக்கோம். ஸோ இந்த செல் நம்ம பண்றப்ப நமக்கு தேவைப்பட போற கேபிட்டல் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹3,09,000 நமக்கு தேவைப்படுது. இதுல லாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 லாட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லாட்டோட சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இந்த லாட் சைஸ்ல 5 லாட் நம்ம செல் பண்ணிருக்கிறதுக்கு நமக்கு வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 70% நமக்கு வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கு. இதுல மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 33,000 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கு. லாஸ் அப்படின்னு பாக்குறது அன்லிமிட்டட் லாஸ் அப்படின்ட்டு இருக்கு. சோ இதுல நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 21,436க்கு கீழே போறப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ் வர ஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரி அப்சைட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 23,714க்கு மேல நம்ம போறப்பதான் நமக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா லாஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா செல்லிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இதுல கேபிட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, இதோட கேபிட்டல் சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சேம் இதே ஸ்ட்ராட்டஜில வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இதே கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 லாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம். இதுல நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 13th ஜூன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிட்டு 21,700 அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 33 ருபீஸ் தான் இருக்கு. இதுல இருந்து அப்டேட் ஆகல. நீங்க பில் பண்றப்ப 21,750 இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை 5 லாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 லாட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ நமக்கு சேஞ்சஸ் ஆன உடனே இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டபிளா வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இதோட பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 82% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வின்னிங் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 55,000 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப கேபிட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,95,000 இருக்கு. நம்ம சேம் இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் சைட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் மணில வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணலாம். 23,450 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்ணிருக்கோம். 23,450 வந்து பாத்தீங்கன்னா 42 ருபீஸ் தான் இருக்கு. அதுக்கு கீழே இருக்க ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,400 வந்து பாத்தீங்கன்னா பை 5 லாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பில் ஆயிருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாக்குறப்ப வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 97% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வின்னிங் பர்சன்டேஜ் அக்யூரசி இருக்கு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 42,000 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டா இருக்கு. 35.91%. மேக்ஸிமம் லாஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2,000 ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் லாஸா இருக்கு. ஸோ 1,80,000 ருபீஸ் இருந்தது அப்படின்னாலே நம்மளால இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பில் பண்ண முடியும். இப்ப இந்த வீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 13th மே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ நான் பில் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஃப்ரைடே ஆர் மண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ பில் பண்றப்ப இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஸ்ட்ரைக் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன் ஆகிட்டு இருக்கா கான்ட்ராக்ட் அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆப்ஷன் செல்லிங்ல ஆப்ஷன் பையிங் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பில் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பில் பண்ணிருக்கோம். இதுல நம்ம நேற்று என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அட்ட மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் பிரைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்ணிருக்கோம். 22,700 வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் ஸ்ட்ரைக் 2 இது கால் புட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிருக்கோம். இங்க இருந்து அவுட் ஆஃப் மணி 21,800 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாட் வந்து செல் பண்ணிருக்கோம். சேம் அதே 23,600 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாட் வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிருக்கோம். ஸோ இதோட அனலைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஸோ இதோட ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இதுல மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 29,000 ருபீஸ் நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டா இருக்கு. வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 65% இருக்கு. ஸோ இன்னைக்கு கரண்ட் டைம்ல இதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ நீங்க பில் பண்றப்ப 1,40,000 ருபீஸ் இருந்தது அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பில் பண்ணலாம். இதுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 21,669க்கு கீழே வரணும். அதுவே அப்சைட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 23,731க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆனது அப்படின்னா தான் நமக்கு லாசஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முடியறப்ப நமக்கு ப்ராஃபிட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ ஆப்ஷன் செல்லிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ நீங்களும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எந்த கான்ட்ராக்ட்ல நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில் பண்றீங்களோ அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகுதா அப்படின்ட்டு உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிட்டு அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆர்டர் வந்து பாத்தீங்க. ஸோ நம்ம 10,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ பில் பண்ணிருக்கிறது இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் பண்ணிருக்கோம். இதோட ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்ட்டு அப்கமிங் டேஸ்ல வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றேன். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.